தமிழகத்தில் நடந்து வரும் இடி ரெய்டுகள் அரசியல் அரங்கத்தையே அதிர வைத்திருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுவது உண்மையா? அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதான நாள் முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்றாலே அது பரபரப்பு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் கடந்த 2 நாட்களாக டாஸ்மாக் அலுவலகம், தனியார் மதுபான ஆலைகள், அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களின் வீடு, அலுவலகம் என அமலாக்கத்துறை தீவிர சோதனை நடத்தி வருகிறார்கள். ₹10 எக்ஸ்ட்ரா கொடுத்த ஆதங்கத்தில் சிலர் என்ன கேஸ் என்றே தெரியாமல் சப்போர்ட் செய்வதும், தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் சகஜம்பா எனவும் சிலர் கருத்து கூறுவதுமாக இருந்து வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தது யார், அமைச்சருக்கு குறியா என அடுக்கடுக்கான அரசியல் விமர்சனங்கள் வழக்கம் போல தெரித்து விழ தொடங்கியிருக்கிறது. நமது பங்கிற்கு இந்த அதிரடி சோதனையின் மறுபக்கத்தையும், உண்மையில் இது யாருக்கு சோதனை காலம் என அலசுகிறது இன்றைய குற்றச்சரித்திரம். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது போடப்பட்டிருந்த 35 வழக்குகளை தற்பொழுது தூசு தட்டி அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. அதோடு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு தனியார் ஆலைகளில் இருந்து கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்கள் உரிய பதிவு இல்லாமல் நேரடியாக டாஸ்மாக் மூலம் விற்பனை செய்ததாகவும், அதன் மூலம் மத்திய அரசுக்கு சேர வேண்டிய வருமான இழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அந்த குற்றச்சாட்டினை அடிப்படையாக வைத்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதா என அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து மதுபானங்களை முறைகேடாக இறக்குமதி செய்து டாஸ்மாக் கடைகள் மூலம் விற்பனை செய்ததாகவும், தமிழகத்தில் உள்ள மது ஆலைகள் மூலம் தயாரிக்கப்படும் மதுபானங்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் நேரடியாக டாஸ்மாக் கடைகள் மூலம் விற்பனை செய்து பல கோடி ரூபாயை வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக முதலீடு செய்ததாகவும் எழுந்த புகாரை அடுத்து சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அதே நேரம் விழுப்புரத்தில் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் தனியார் மதுபான தொழிற்சாலையிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கியிருக்கிறார்கள். கோவை சிவா டிஸ்டிலர்ஸ் மதுபான ஆலை, கரூரில் கான்ட்ராக்டர் வீடு என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. அபிஷியலாக அமலாக்கத்துறை சோதனைக்கு 1000 காரணம் சொன்னாலும் இடியும் எலெக்ஷனும் பிரிக்க முடியாத வார்த்தையாக அரசியல் களத்தில் விவாதிக்கப்படுகிறது. அந்த வகையில் பதவி, பர்சனல், பிசினஸ் என எந்த கோணத்தில் பார்த்தாலும் இந்த சோதனைகள் அனைத்தும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சுற்றியே நடந்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி இப்போதுதான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். திமுக தலைமைக்கு எப்போதும் ஸ்வீட் நியூஸை மட்டுமே கொடுத்து வந்தவர் செந்தில் பாலாஜி. அதிமுக கோட்டையான கொங்கு தேசத்தில் சூரியனுக்கு விடியலை கொடுத்தவர். இதுவே பாரத பார்ட்டிகளின் கண்கள் பாலாஜியின் பர்ஃபார்மன்ஸை நோட்டமிட காரணம். இதைத் தொடர்ந்து பாஜக தலைவர்களிடம் நேரடி அட்டாக்கில் இறங்கிய செந்தில் பாலாஜி மக்களவை தேர்தலுக்கு முன்பே கைதானார். செந்தில் பாலாஜி இல்லாத கொங்கு மண்டலத்தை காலி மைதானம் என நினைத்து களம் கண்ட கட்சிகளுக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. சிறையில் இருந்தவாறே கைக்கு கையாக இருந்ததாக செந்தில் பாலாஜிக்கு சிலர் பொது வெளியிலேயே புகழ்மாலை சூட்டினார்கள். அதே நேரம் கோவையில் போட்டியிட்டு தோற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை செந்தில் பாலாஜி சூசகமாக தாக்க பதிலுக்கு அண்ணாமலை நேரடியாக பதில் கொடுத்திருந்தார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில், அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விலை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று, நம்ம ஊர்ல விலை போகல, வெளியூர் சந்தைக்காவது நாடாளுமன்ற தேர்தலில் போய் விலை போகுமான்னு வந்தாங்க. தம்பி,
இது உங்க ஊர் மட்டும் இல்லை, எங்க ஊரும் பெரியார் மண் தான். உனக்கு அங்கேயும் வேலை இல்லை, இங்கேயும் வேலை இல்லை, தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை. சரிண்ணே, பாத்துருவனே. செப்பல் போடாம தானே இருக்கேன், ஜெயிலுக்கு போலியல்லண்ணே. ஜெயிலுக்கு போனா தானே தப்பு. மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அதனால ஜெயிலுக்கு போறதானே தப்பு, செப்பல் போடாம இருக்கிறது என்னன்னே தப்பு. இந்த நிலையில்தான் தற்போது செந்தில் பாலாஜியை குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதாகவும், பாஜக கொங்கு மண்டலத்தில் காலூன்றவே இந்த ரைடுகள் வழக்குகள் அனைத்தும் என விமர்சிக்கப்படுகிறது. அதே நேரம் செந்தில் பாலாஜியை பாஜக பக்கம் இழுத்து போடவே அவருக்கு இந்த நெருக்கடி கொடுக்கப்படுவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இதற்கு முன்னதாக அமலாக்கத்துறை மீது எதிர்க்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டுகளே இதுபோன்ற அரசியல் கணிப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின் அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி எதிர்க்கட்சிகளில் இருந்து தலைவர்களை பாஜகவுக்கு நகர்த்துவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. அதற்கேற்றாற்போல தேசியவாத காங்கிரஸ் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த பின் அஜித் பவார் பாஜக அங்கம் வகித்த ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான கூட்டணியில் ஐக்கியமானார். சாரதா சிட்பண்ட் ஊழலில் சிக்கிய ஹிமந்த பிஸ்வா சர்மா வழக்கு பாய்ந்ததும் அவரும் பாஜகவில் இணைந்தார். இதேபோல சிவசேனா எம்எல்ஏ யாமினி, திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த சுவேந்து அதிகாரி ஆகியோரின் மோசடி வழக்குகள் உக்கிரமடைந்தவுடன் அவர்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ரெய்டு மற்றும் வழக்குக்கு பிறகு பாஜகவில் இணைந்த அரசியல்வாதிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20க்கும் மேல் இருக்கும் என விமர்சிக்கப்பட்டது. இப்படி கோஇன்சிடென்டாக நடந்த விஷயங்களை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துதான் பாஜக வாஷிங் மெஷின் என்ற பிரச்சாரத்தையே முன்னெடுத்தனர். இதனால்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜியை சுற்றி நடக்கும் ரெய்டும் பாஜகவில் இணைப்பதற்கான தூது என்ற விமர்சனத்திற்கு காரணமாக மாறியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.